ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெய்யற மழையில ஊர்ல இருக்கிற தண்ணி பஞ்சம் கூட தீந்துரும் போலங்க. பட் இந்த கிளைமேட்டால எல்லார் வீட்லயும் இருக்கிற கோல்ட் அண்ட் காஃப் பிரச்சனை தீரவே தீராது போலங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொண்டு வந்திருக்கோம், நெபுலைசர். ஸோ இந்த கண்ட்ரோல் டி நெபுலைசரை நான் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்குங்க. இதை நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சின்னதா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ நெபுலைசர் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்ஸ்டண்டா இம்மிடியட்டான ஒரு ரிலீஃப் நம்மளுக்கு கொடுக்குங்க. நெபுலைசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஃப், வீசிங் அண்ட் தென் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் தென் டைம் எஃபிஷியன்ட். இப்போ நம்ம நெபு வைக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதுக்கு பெட்ரோல் சார்ஜஸ் ஆகும், அங்கே போயிட்டு நம்ம லைன்ல நிற்கணும். ஸோ இந்த டைம் வேஸ்ட் அண்ட் தென் காஸ்ட் வேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுங்க. இந்த ப்ராடக்ட் ஒன்று வீட்டில் இருந்தாலே போதும். கண்டிப்பா இது ரொம்ப ஒர்த்தானதாகவே இருக்குங்க. ரெண்டு மாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று பெரியவங்களுக்கான மாஸ்க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான மாஸ்க்கு. பேக் சைடில் எலாஸ்டிக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ல மாட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதில் 2 ஹோல் இருக்கு. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கான மாஸ்க்லையுமே அதே போல தான் கொடுத்துருக்காங்க மாடல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம மெடிசனை வைப்போம். ஸோ அதில் ஒரு ஹேரோல் மாதிரி இருக்குது. இது உள்ள நம்ம மெடிசன் அண்ட் தென் சலைன் வாட்டரை பிளேஸ் பண்ணிட்டு அந்த மிஷின் ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆகி வெளியில வரும். ஸோ இதுவுமே ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ மாதிரி தாங்க இருக்குது. இதை கரெக்டா இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிடுது. ரெண்டு நாபு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாபை நம்ம ஹோல்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க மாட்டினாலே நல்லா கிரிப்பா பிடிச்சிக்குதுங்க. இன்னொரு எண்டை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டி உடைய அவுட்புட்ல நம்ம மாட்டிடலாம். ஸோ ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கிறதுனால நீங்க எல்லா இடத்துக்குமே ஈஸியா கேரி அவுட் பண்ணிக்கலாம். வெக்கேஷன் அந்த மாதிரி எங்கன்னா டூர் போறீங்க அப்படின்னாலுமே இதை ஈஸியா நீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம். பேக் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இதுல இருக்கிற கம்ப்ரஸர் மூலயமா வர ப்ரெஷரை தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம பிளக்இன் பண்ணி பார்க்கலாம். யூசர் கைடு மேனுவலுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல டீடைல்டா ஸ்டெப் வைஸ்மே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல எப்படி நம்ம மெடிசனை பிளேஸ் பண்ணலான்ற ஐடியாவை பார்க்கலாம். ஜஸ்ட் அன்ஸ்க்ரூ மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் சலைன் வாட்டர் எடுத்திருக்காங்க.
நெபுலைசர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வைக்க கூடாதுங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணா மட்டும்தாங்க இதை நம்ம யூஸ் பண்ணணும். எதுவுமே வந்து லிமிட்டா தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் இதுலயுமே வந்து எம்எல் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சலைன் வாட்டர் ஜஸ்ட் ஒரு 2 ml போல ஆட் பண்ணிக்கிறேன். வேற எந்த மெடிசனுமே நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன்ல சர்டைன் மெடிசன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த லெவல் வரைக்கும் தாங்க நீங்க வந்து ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு மீறி வந்து நீங்க நிறைய யூஸ் பண்றீங்க, நெபுலைசர் இருக்கு, நிறைய வாட்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வருங்க. ஸோ பை டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட நீங்க வந்து இதை யூஸ் பண்ணுங்க. இப்ப மெடிசனை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் சுத்தி விட்டாலே நல்லா வந்து டைட்டா க்ளோஸ் ஆயிடுதுங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த ஒயர்ல இருந்து கம்ப்ரஸர்ல இருந்து வர ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிசனை வந்து மிஸ்டா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இன்ஹேல் பண்ணும்போது உங்களுடைய லங்ஸ், அதாவது டீப்பா உங்களுக்கு வந்து அந்த மெடிசன் உள்ள போயிட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு எஃபர்ட், அதாவது இம்மிடியட்டா உங்களுடைய காஃப் அண்ட் தென் கோல்டை வந்து டைட் செஸ்ட் அந்த எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆக்கி விடும். ஸோ எந்த அளவு வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு மிஸ்ட் வருது பாத்தீங்களா. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஆஃப் பண்ணா. இதை நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் இப்போ மிஷின் ஆன் பண்ணிட்டேன். எலாஸ்டிக்கை வந்து குழந்தையோட ஹெட்டில் போட்டுட்டு ஜஸ்ட் இப்போ அவன் எப்படி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறான்னு பாருங்க. இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது நார்மலாகவே வந்து வச்சுக்கலாம், ரொம்ப எஃபெக்டிவ் இது. ஸோ இதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு ஆட்டோ ஏறி போயிட்டு அந்த காஸ்ட் வைஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு வேங்க. இது நீங்க ஒன்று வாங்கி வச்சாலுமே போதும், ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கோல்டுன்னு வந்ததுன்னா ஒருத்தவங்களோட நிற்காது. ஃபர்ஸ்ட் இதோ இவருக்கு வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தம்பிக்கு வரும், அடுத்து இவங்க 2 பேர்கிட்ட இருந்து மற்ற எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மவுத்தில் இன்ஹேல் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக 100% ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த அலைச்சல் வந்து இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் காஸ்ட் வைஸுமே நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிஸ்ட் மூலயமா வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறதுனால நம்மளுடைய காஃப் அண்ட் கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு நம்மளுக்கு ஒரு ரிலீஃபுமே கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த மாதிரி புது ஐடியாஸ்க்கு ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.